வணக்கம். 39 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு, 42 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு, ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5, பேக் நெக் வந்து 7.5. ஸோ இந்த மாதிரி நெக்கு குறுகலாக வரும்போது, பாடி அதிகமாக இருக்கும்போது கட்டிங்கில் என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அளவு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக நம்முடைய லேடிஸ் ஒர்க்குக்கு தேவையான ஸ்கேல் வந்து இது ஆல்ரெடி நம்ம நிறைய அனுப்பிட்டுருக்குறோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ லேடிஸ்க்கு வந்து இந்த 3 ஸ்கேல் வாங்கினாலே போதும். இது பிரின்சஸ் கட்டு, நிறைய மல்டிபர்பஸ் எல்லா விதமான ப்ளவுஸுக்குமே யூஸாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு ஆம்கோல் ஸ்கேல், எல் ஸ்கேல் சேர்ந்து இருக்கும். அதுபோக இந்த எல் ஸ்கேல் வேணாலும் வாங்கிக்கலாம். இது 3 லேடிஸ்க்கு வந்து பயன்பாடாக இருக்கும். ஸோ லேடிஸ் பேண்ட்டு, எதுவும் சுடிதார் பேண்ட்டு இந்த மாதிரி வெட்டக்கூடியதுக்கு வந்து நேர் பேண்ட், இதுக்கு இந்த ஃபோர்க்குகள் அளவெடுக்கிறதுக்கு இதுவுமே தேவைப்படும். லேடிஸ் வந்து இந்த 4 ஸ்கேல் வாங்கினாலே போதும். ஒரு பேக் வந்து மார்க் பண்ணுறோம். 15.5 இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக் வந்து மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிருங்க. 7.5 இன்ச்சு பேக் நெக்கு, 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றி ஷோல்டர் 15.5, பேக் நெக்கு வந்து 7.5, செஸ்ட்டு வந்து 39, பஸ்ட்டு வந்து 42, இடுப்பு வந்து 37, ஷோல்டர் வந்து 15.5, 7.75, 1.75 மைனஸ். பேக் நெக்கு 7.5 இன்ச்சு. இங்கே வந்து 6 இன்ச்சு இருக்குது. 6க்கு 1/2 இன்ச்சு மைனஸ் 5.5. இடுப்பு 37, 9.25 ப்ளஸ் டாட் 1 இன்ச்சு, ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு. செஸ்ட்டு 39 டிவைடட் பை 4, 9.75 ப்ளஸ் 3/4. ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்போ சின்ன ஷோல்டர் வந்து இது ரெண்டுக்கும் பாதி ஆக்கிக்கலாம். அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு இருக்குது. ஸோ இந்த 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல இந்த மாதிரி நெக்கு உயரம் கம்மியாக இருக்கும்போது கீழே நெக்கினுடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாடி வந்து 39 இருக்குது, பஸ்ட்டு 42 இருக்குது. இந்த மாதிரி பாடி வரும்போது இந்த நெக்கை வந்து கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ப்ளவுஸ் போடும்போது இந்த நெக்கு சரியான பொசிஷனில் வந்து உட்காராது. அப்போ இங்கே வந்து 1/2 இன்ச்சு வந்து நெக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இந்த மாதிரி பாடி அதிகமாக இருக்கும்போது இந்த நெக்கை வந்து கீழே வந்து அகலப்படுத்தினால் மட்டுமே தான் பாடியில் போய் கரெக்டாக வந்து சீட் ஆகும். இப்போ இந்த கிராஸ் கொடுக்கும் பொழுது இங்கே இந்த ஷோல்டர்னுடைய அளவு 3 இன்ச்சு, அதே 3 இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணிக்கணும். இந்த பேக்கையும் கிராஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேக் கிராஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஷோல்டரில் போய் உட்காரும் பொழுது இது வந்து ஷோல்டரில் கரெக்டாக அந்த 15.5 இன்ச்சில் போய் உட்காரும் பொழுது இங்கே வந்து விரியும் பொழுது இந்த நெக்கினுடைய ரவுண்டும் கரெக்டாக வரும். இந்த இடத்துல வந்து சுருக்கமும் வராது, பாடியில் வந்து பிடிக்காமலும் இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஆம்கோலினுடைய அளவு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆம்கோல் வந்து 17 இன்ச்சு ஆம்கோல். இங்கேருந்து செக் பண்ணி பார்க்கணும். 8.5 இன்ச்சு வேணும். ஸோ 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டரில் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஹைட்டு மேலேருந்து 5.5, 2.75, 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். இந்த ஆம்கோலினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து கொடுத்துக்கணும்.
இப்போ ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 17 நமக்கு வரணும். 8 இன்ச்சு 1 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங்கில் சரியாயிரும். இப்போ இங்கே டாட்டுக்கு இங்கே இருக்கிற அளவை அப்படியே வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. நாற்பத்தி 2 மிடில் ஜஸ்ட்டு 10.5 அரை இன்ச்சு கீழே இறக்கி டாட்டு, இந்த பக்கம் அரை இன்ச்சு, இந்த பக்கம் அரை இன்ச்சு. பேக் லைட்டை கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்னுடைய நெக்கு வந்து இந்த ரவுண்டும் வந்து இந்த ஆம்கோலுடைய பாயிண்ட்டுக்கு கீழே வந்து இந்த ரவுண்டு வந்து எடுக்கணும். பேக் ரவுண்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து அந்த ரவுண்டு வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்து இந்த நெக்கு ஷோல்டரில் விரிஞ்சு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து ஆம்கோல் பிடிக்காமலும் இருக்கும். ஸோ அதே டயத்தில் வந்து சுருக்கம் வராமலும் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். எல்லோரும் நெக்கு உயரம் கம்மியாக கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அகலத்தை கம்மி பண்ணுறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம். அந்த இடத்துல வந்து ஆம்கோல் பிடிக்கிற மாதிரியும் சுருக்கம் வர்ற மாதிரியும் இருக்கிறதுக்கு இந்த நெக்கில் உள்ள காரணமும் இருக்கும். இப்போ ஆம்கோல் தேவையான அளவு இருக்கும். ப்ளவுஸ் வந்து சென்டர் கேப் ப்ளவுஸு. பேக் டாட்டு. இந்த நெக்கு மேலே தள்ளி போகும் பொழுது நீங்கள் இதை சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதனுடைய ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். பேக் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் ஊக்குப்பட்டிக்கு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கினுடைய ஜெராக்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. தக்கரா செஸ்ட்னுடைய இடம் இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்னுடைய இடம். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய நெக் வந்து 5.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு ஃப்ரண்ட்னுடைய நெக்கு. ஸ்டிச்சிங் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறோம். நெக் வந்து மேலே ஏற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 5.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு கேட்டிருந்தாலும் இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு மேலே இருந்து எப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாடியினுடைய இடம். இப்போ ஆம்கோல் வந்து இதிலிருந்து ஆம்கோல் எடுத்துக்கணும். இந்த பாடியோடு சேர்த்து கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதில் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டு. இப்போ இங்கே 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. அந்த 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கிற இடத்துல இருந்து இந்த நெக்கினுடைய மார்க்கு இங்கே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து
இந்த ரவுண்டையும் வந்து இந்த 2 ஹைட்டுக்கும் பாதி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ரவுண்ட் எடுக்கணும். இங்கேருந்து அந்த ரவுண்ட் எடுக்கணும். இந்த ரவுண்டு இந்த இடத்துக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த நெக்கும் வந்து இந்த ஷோல்டருக்கு விரியும் போது சரியான பொசிஷனில் போய் கரெக்டாக விரியும். இந்த ரவுண்டை இங்கேருந்து நிறையா வந்து கம்மியாக கேட்குறாங்க, நெக் உயரம் கம்மியாக இருக்குன்ட்டு இந்த ரவுண்டை இங்கேருந்து இப்படியே ரவுண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்டு இப்படி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸஸாக உள்ள துணிகள் இங்கே ரிங்கிள்ஸாகவும் ஆகும். இந்த நெக்கை ஃப்ரீயாக வந்து விடாது. ஸோ அப்போது இந்த மாதிரி அந்த நெக் பாயிண்ட்டை வந்து எடுக்கணும். இப்போது பஸ்ட்டு வந்து 42 டிவைடட் பை 4 10.5. ஃப்ரண்டினுடைய உயரம் 42 டிவைடட் பை 3 14 ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு. ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு, பஸ்ட்னுடைய ஹைட்டு இதெல்லாம் நீங்கள் அளவு எடுத்திருந்தால் எடுத்த உயரத்தை வச்சுக்கலாம். அளவு எடுக்கலை அப்படின்னா டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் 3 இன்ச்சு, இதில் பாதி 1.5, இந்த லைன் வரைக்கும் இங்கேருந்து 4.5 இன்ச்சு 1/2 பாயிண்ட்டு, இந்த 4.5 இன்ச்சு 1/2 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். இப்போ டாட்னுடைய அளவு வந்து ஃபஸ்ட்டு டிவைடட் பை 13 3.25 வரும். 3.25க்கு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த டாட் பாயிண்ட்டை இந்த லைன்லேருந்து எடுக்கும்போது சென்ட்ரிகல் ப்ளவுஸில் இந்த இடத்துல கரெக்டாக தான் வருதா, இந்த பேலன்ஸ் வந்து சரியாக இருக்கா, இந்த இடம் இல்லை இதில் மைனஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா வந்து மிடில் ஜஸ்டினுடைய லூஸ் வந்து வைக்கணும். இப்போ 42 டிவைடட் பை 10 அப்போது 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு வரும். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு. அப்போ இந்த மார்க்கினுடைய இடம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ இந்த சென்டர் சரியாக தான் இருக்குது. இல்லை இந்த சென்டர் மாறிச்சு அப்படின்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். டாட் டிவைட் பண்ணுற அளவு ப்ளஸ்ஸு தையலுக்கு நம்ம வந்து இதில் எக்ஸஸாக விடுறதில்ல, அதிலே தான் கட் பண்ணுவோம் மார்க்லேயே. அப்போ அந்த தையலும் போக இந்த இடம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இதை அப்படியே எடுத்துடணும். இல்லைனா இந்த சென்டரையுமே நம்ம டாட்டினுடைய சென்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இது சரியாக தான் இருக்குது. அப்போ இந்த ஒன் சைடு முதல்ல பண்ணிக்கணும். இப்போ இங்கே மேலேருந்து ஹைட்டு 14.5 1 பாயிண்ட் இருக்குது, அதை அப்படியே இங்கே எடுத்துக்கணும். இங்கே பஸ்ட்டு இதனுடைய ஹைட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு. இப்போ இங்கேருந்து இப்போ இந்த ஹைட்டு 3.25 1 பாயிண்ட்டு, அதில் 3 இன்ச்சு இந்த இடத்துல வச்சிடணும். இப்போ இங்கேருந்து அதே 3.25 1 பாயிண்ட்டு, இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே பஸ்னுடைய இடம் இங்கேருந்து இந்த பஸ்டோட இடத்துக்கு இந்த லைன் போட்டுக்கணும். இப்போ மிடிலினுடைய அளவு பேக் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து 10.5 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக இருக்குது, அதை அப்படியே இங்கே எடுக்கணும். இங்கேருந்து 42 21 ப்ளஸ்ஸு 3/4 இங்கேருந்து இந்த லைன் போட்டுக்கணும். இப்போ பேக் ரெண்டையும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக வர்ற மாதிரி வச்சு
இந்த ஆம்கோலுடைய லைனை இதில் டச் பண்ணிடணும். இதை சைடில் அப்படியே வரைஞ்சி. இப்போ இந்த டாட்டுக்கு வந்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிடுவோம். இதில் ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிடுவோம். இங்கேருந்து அளந்து பார்க்கணும். ஆம்கோல் வந்து 17 8.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது. இந்த 3/4 இன்ச்சு டாட்டை இங்கேருந்து ஆம்கோல் டாட் போட்டுக்கணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 3/4 இன்ச்சு டாட்டு. இங்கே இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 5 இன்ச்சு, அதே 5 இன்ச்சு இங்கேருந்து இந்த இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ டாட்னுடைய இடம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து டாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது ஆம்கோலில் ஜாயின் பண்ணி விட்றணும். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இந்த டாட் இங்கேருந்து எடுத்துக்கணும். 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கேருந்து நெக்கில் இதை கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட்னுடைய இடம் இது. இந்த ஹைட் எவ்வளவோ 3.25 1 பாயிண்ட்டு, அந்த 3.25 1 பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும். இந்த ஷேப் இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து உயரம் கம்மியாகவும் கேட்கும்போது இந்த அகலத்தை வந்து இப்படி கரெக்டாக எடுத்தால் மட்டுமே தான் இந்த நெக் பாயிண்ட் வந்து பாடியில் வந்து கரெக்டாக போய் சேரும். இப்போ கழுத்துடைய உயரம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே 6 இன்ச்சு பேக் நெக் வந்தாலும் இதே ஃபார்முலா தான். இதில் 7.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து நல்ல உயரம் 15 இன்ச்சு உயரம். இந்த சைடு பட்டி வந்து இந்த ஷேப் இதில் வச்சு பார்த்துக்கணும். இதில் வச்சு பார்த்துட்டு இந்த ஷேப் வந்து இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு இதில் கிராஸ் பட்டிக்கான மார்க்கை இங்கே பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கணும். இந்த மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இங்கே வந்து 3.25, இங்கே வந்து 3 கிராஸ் பட்டியினுடைய அளவு. இப்போ இதனுடைய கை எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம். எட்டு இன்ச்சு கையுடைய உயரம், 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு. கீழே ஸ்டிச்சிங்க்கு
ஆம்கோல் 17, 8.5, 1 இன்ச்சு மைனஸ் 7.5, அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கணும். 17 இன்ச்சு ஆம்கோயில், 8.5 இன்ச்சு, இப்போ இங்கே 7.5, 7.5ல் பாதி 3.25, 3.25க்கு 4.25 1 பாயிண்ட் தான் இருக்குது, அரை இன்ச்சுக்கு உள்ளே தான் இருக்குது. இதை நார்மல் கையாகவே கட் பண்ணிடலாம். 7.5, அதில் பாதி 3.25 ப்ளஸ் அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கணும். கீழே அரை இன்ச்சு, மேலே அரை இன்ச்சு. ஆம்கோலுடைய ஷேப் இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இங்கேருந்து இந்த கையை எப்படியே வரைஞ்சிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இதில் போயிடும். இப்போ இது பேக் இந்த இடத்துல இருக்கும், இதுக்கு மேலே போகாமல் இருக்கணும். இங்கே ஃப்ரண்ட்டுக்கு இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி இருக்கிற இந்த இடத்துல இருந்து அப்படி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் இதுக்குள்ளே வந்துடும். இந்த ஷேப் இதில் கரெக்டாக அப்படி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து இந்த இடத்துல மட்டும் மேலே அப்படி லேசாக இப்போ ஆம்கோலுடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வச்சுக்கணும். 13 இன்ச்சு கையினுடைய லூஸு. இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இங்கே அரை இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ கையோட மார்க் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இது கையில் ரிங்கிள்ஸும் வராது, ஆம்கோல் வந்து பிடிக்காது. இந்த இடத்துல கரெக்டாக இதை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மார்க்லேயே இந்த கையினுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கையோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்டோடைய ஆம்கோல், இந்த ஃப்ரண்டினுடைய ஆம்கோலில் இது டாட் இதில் பிடிச்சிருவோம். டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சைடு ரவுண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது இந்த ரவுண்டில் கரெக்டாக வந்துடும். இந்த கை ஜாயின் பண்ணும்போது இந்த கை இதில் கரெக்டாக உட்காரும். இதில் வச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஷேப் வந்து கரெக்டாக இதில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த ரவுண்டு வந்து க்ளீனாக வந்துடும். இந்த இடத்துல வந்து ரிங்கிள்ஸ் வராது. கரெக்டாக இந்த நெக்கு, இந்த ஷோல்டரில் இந்த டாட் பிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நெக்கு ஷோல்டருக்கு போகும்போது இந்த நெக்கும் இந்த இடத்துல கரெக்டாக அப்படி விரிஞ்சு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, கையெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கிராஸ் பட்டி எப்படின்னு பார்த்துருவோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, இதனுடைய கிராஸ் பட்டி எடுத்து பார்த்துருவோம். இந்த பேக்கினுடைய அளவு வந்து கிராஸ் பட்டி வெட்டும்போது இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டில் இந்த மார்க்குக்கு நேரம் எடுத்துகிட்டு இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம். அதே 1.5 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து
37. இப்போ இடுப்பு வந்து 37 9.25 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இதில் ப்ளவுஸில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, கீழே இடுப்பினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்குமான வித்தியாசம் வந்து கீழ்ப்பகுதி வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மேலே வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் கட் பண்ணுற மெத்தடில் வந்து இங்கே லூஸ் வச்சு கட் பண்ணிட்டோம். ஆனால் கீழே வந்து 1/4 தான் வச்சுருக்கோம். என்ன காரணம்னா, ஆல்ரெடி வந்து பேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இதை கீழே வந்து கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா, மேலே மட்டும் அந்த லூஸ் வந்து எக்ஸஸாக வச்சுட்டு கீழே வந்து 1/4 டைப் படி கரெக்டாக வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய மிடில் செஸ்ட்னுடைய அளவும் நமக்கு சரியாக இருக்குது. இடுப்பு ப்ளஸ் டாட்டுக்கு போகும்போதே இங்கே மிடில் செஸ்ட்னுடைய அளவு வந்து இங்கே கரெக்டாக வந்து 10.5க்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி அளவு வரும்பொழுது கீழே வந்து 1/4 வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது சைடில் வந்து 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு 3/4, இங்கே வந்து 3.25, இங்கே 3.25 ப்ளஸ்ஸு 3/4. இப்போ இது ரெண்டுக்கும் இதில் மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு இதில் ஜாயின் பண்ணணும். இங்கே சைடில் இருந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மார்க்குக்கு கீழே வர்ற மாதிரி இதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து இதில் வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு இதில் ஜாயின் பண்ணும்போது இழுத்து தைக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இங்கே ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டினுடைய அளவை இதே இடத்துல இருந்து இந்த ஃப்ரண்ட் எப்படி வருதோ அந்த மார்க் அப்படியே பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு இங்கே ஜாஸ்தி வந்திருக்கு. அந்த 1/4 இன்ச்சை இங்கேருந்து இதில் கரெக்டாக எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணுறதுல வச்சு பார்த்துக்கணும். அரை இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை லைட்டாக இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த கிராஸ் இங்கேருந்து பண்ணிக்கோங்க. கீழே இந்த பட்டியில் லைட்டாக ஒரு பெண்டு, கொடுத்துக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணும்போது இந்த மார்க்கில் இது கரெக்டாக வந்துடும். இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக வந்துடும். இதில் கிராஸ் பட்டிங்கிறது ஜாயின் பண்ணும்போது
பட்டி இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது துணி வந்து 1/4 இன்ச்சு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். துணிங்கும் போது அப்படி டைட்டாக இழுத்து அடிக்கும்போது இந்த 1/4 இன்ச்சு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிரும். அப்போ இந்த மார்க்கோட இதில் அப்படி கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இங்கே பேக்கில் ஜாயின் பண்ணும்போது ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே கீழே இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பேக் நெக் வந்து லாஸ்ட்டில் இந்த பேக் நெக்கை இந்த நெக்கோட உயரம் கம்மியாகும்போது இந்த ஆம்கோலுடைய லைனுக்கு கீழே இந்த ரவுண்டை வந்து எடுத்துடணும். அப்படி இந்த ரவுண்டை வந்து இந்த இடத்துல அப்படி அகலமாக கொடுத்துடணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிக்கும்போது இந்த பேக் டாட்டை இதில் பிடிச்சிருவோம். இதில் பேக் டாட் பிடிச்ச உடனே இப்போ பேக் இப்படி இருக்கும். இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த நெக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் வந்து இப்படி கரெக்டாக அப்படி விரிஞ்சு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து முண்டாக பிடிக்காது. இந்த ரவுண்டும் வந்து கரெக்டான ரவுண்டாக கிடைக்கும். இந்த டாட் பிடிக்கும்போது இந்த நெக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த நெக்கும் ஸ்ட்ரைட் ஆயிரும். இந்த இடத்துல இந்த நெக்கினுடைய இந்த குறுகலாக வந்து இப்படி இந்த இடத்துல அதிகமாக துணியை வச்சு கட் பண்ணிடுறாங்க நெக்கு உயரம் கம்மியாக இருக்கும்போது. அப்போ இந்த நெக்கு இந்த ஷோல்டரில் போய் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த இடத்துல நெக்கு டைட் ஆகிறதே வந்து அவங்களுக்கு ஆம்கோல் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகி போயிடும். ஸோ அப்போது இந்த இடத்துல வெட்டக்கூடிய இந்த ரவுண்டை கரெக்டாக இந்த ஆம்கோலுக்கு கீழே கரெக்ட் பண்ணி இப்படி எடுத்து இதில் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்கும் வந்து இப்படி கிராஸ் பேக் போட்டோம் அப்படின்னா பேக்கில் வந்து இந்த ரிங்கிள்ஸ் வர்றதும் ஆம்கோல் டைட் ஆகிற மாதிரி இருக்க ஃபீலும் வந்து வராது. கட் பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்கும்.